சரி செஞ்சுட்டு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ லவ் சினிமாமா. பீட கேரக்டர்னு ரொம்ப ஒரு வருஷம். 55 நாள் தலை குளிக்காம ஆமாமாமா, உண்மைதான். எனக்கு வந்து எவ்வளவு இவன் பக்கத்துல போக முடியாது அப்ப. பாடணுமா? என்ன பாடணும் கண்டுபிடிக்கணும் தானே சொன்னீங்க. ஒரு 10 எக்ஸைட்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணா உண்மையான நல்ல எக்ஸைட்மெண்ட் கிடைச்சிரும், அவ்வளவுதான். ஐ திங்க் யூ ஆர் ஆன் ரைட் ட்ராக். செலிபிரேட்டிங் டைரக்டர் எஸ் யு அருண்குமார் அவர்கள் இங்க வந்து ஒரு ஸ்டார்ஸ் உங்களுடன்ற நிகழ்ச்சியில வந்து அவரை செலிப்ரேட் பண்றோம் அப்படின்றதுல ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கரா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர் இங்க வந்ததுக்கு எங்களோட இன்வைட்டை வேண்டி. ஸோ உங்களோட முதல் படத்துல வந்து ஒரு முக்கியமான 2 காட்சிகளோட பிளாட் பாயிண்ட் கார்டு இது. ஓகே, ஸோ அதை வந்து நீங்க படிக்கணும். கிளைமேக்ஸ் போட்டிருக்காங்க. பண்ணையார் வெற்றிகரமாக கார் ஓட்டிய காட்சி. பண்ணையார் இப்ப எரடி உள்ள ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட் இருக்கும். ஒரு 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 யங் ஏஜ்ல ஒரு ஹீரோ பண்ற ஒரு ஹீரோயிக் மொமெண்ட் மாதிரி அந்த வயசுல அவர் வந்து இப்ப ஏறி உள்ள அப்படின்னு தன்னோட ஹீரோயினை பார்த்து சொல்லும் போது பயங்கரமான ஒரு ஒரு ஃபீலிங் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட். ஏன்னா அவங்களுக்குள்ள இவ்வளவுதான் இருக்கு. அவர் கார் ஓட்டி அவங்க ஏறி உட்காந்துடணும். அது இங்கேருந்து கோயில் வரைக்கும் போகணும். அவ்வளவுதான் அவங்களோட ஆசையா இருக்கு. ஸோ அப்ப கூட தத்தக்க புத்தக்கம் தான் ஓட்டுவாரு. ஆனா ஏறுன்னு சொல்லி ஓட்டுற அந்த கான்ஃபிடென்ட்டா அவரு சொன்னதே பயங்கரமா இருந்தது. ஸோ எனக்கு இந்த சீன் பார்க்கும்போது அருணோட ஒரு ஹீரோயிக் மொமெண்ட் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட ரியல் லைஃப்ல நீங்க நினைக்கிற இல்ல ஏதோ ஒரு ஒரு மொமெண்ட்ல கிடைச்சது நிறைய இந்த மாதிரி இமெயில்ஸ் வந்திருக்கு. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஓகே, அது எனக்கு ஆக்சுவலா எனக்கு வந்து ரொம்ப பொறுப்பை கொடுத்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளவுதான். அது ஹீரோயிக் மொமெண்ட்டை நான் ஃபீல் பண்ணதில்ல. ஓகே, இன்னொரு ஒரு காட்சி ரெசல்யூஷன் சீன். முருகேசன் அட்டக்கு தினேஷ் வருவார் இல்லையா? ஸோ சார் டவுனுக்கு போறீங்களா, வாங்க நம்ம வண்டியிலே போகலாம். அந்த தினேஷ்க்கு முருகேசன் வந்து ஒரு ஒரு திடீர்னு வண்டியில ஏறு அப்படின்னு சொல்றாரு சார். உங்க லைஃப்ல அந்த மாதிரி யாராவது ஒருத்தர், நிறைய பேர், யாராவது ஒருத்தரை பத்தி சொல்ல முடியும் வண்டியில ஏறு மொமெண்ட் உங்களுக்கு லைஃப்ல நடந்தது? நிறைய பேர். என்னோட நாளை இயக்குனர் டைம்ல எனக்கு கேட்ட காசு சுத்தமா இருந்தது இல்லை. அப்போ ஃப்ரெண்டு விக்கின்னு சொல்லி ஒரு பையன், அவர் தான் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாரு அப்போ ஃபினான்ஷியலா. அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்சு சேதுபதி டைம்ல தான் அதை திரும்பி ரீபேவே பண்ணேன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் லோன் போட்டு எனக்கு வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாருமே. ஜஸ்டின் இருக்கார்ல, ஜஸ்டின், ரைட், கோகுல், பினாய், டியூபி, இவங்க எல்லாம் காசே வாங்கினதே கிடையாது என்கிட்ட. ஓகே, எல்லாரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணோம். பாலசரவணன் முதற்கொண்டு வந்து நடிச்சதுக்கெல்லாம் காசுலாம் வாங்கினதே கிடையாது. அது எல்லா சமயங்கள்லயும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு அது இருந்துகிட்டே இருக்காங்க. எனக்கு ஓகே, நீங்க இந்த பாலசரவணன் சொல்லும் போது அவரோட அந்த பீட கேரக்டர் வந்து அப்படி என்ஜாய் பண்ணியிருக்கோம். எல்லார் லைஃப்லயும் நம்மளும் பீடையா இருந்திருப்போம். இல்ல வந்து நம்ம லைஃப்ல யாரோ ஃப்ரெண்டோட நீ இந்த சட்டை போடாத பிரதர் ஃபர்ஸ்ட் நன்றி. அவர் வந்து ஷூட்டிங்ல இருந்தாரு. ஆமா, இதுக்காக வந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து திருப்பி இப்போ உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி போகணும். அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அருணை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு நீங்க வாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு டவுட் ஆச்சு. என்னை அடிப்பானவே, நீ என்ன சர்ப்ரைஸ் எனக்கு புரியலையே. வருஷம் 365 நாள் கடந்த 15 வருஷமா 25 வருஷமா இந்த மூஞ்சியை நாங்க 2 பேரும் பக்கத்து வீடு மதுரையில. ஓகே, ரொம்ப சின்ன வயசுல இருந்து பழக்கம். பாலிய சிநேகிதர்கள். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து பழக்கம். ஓகே, அதாவது இந்த சினிமால ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆரம்ப காலத்திலேயே ஃப்ரெண்ட் ஆனாதான் உண்டு. ஒரு ஸ்டார் ஆயிட்ட அப்புறம் ஒருத்தர் போய் ஃப்ரெண்ட் ஆகுறதுன்றது அது வேற வேற ரீசனுக்காக அவங்க இருக்கலாம் அப்படின்னு. ஸோ உங்களோட ஜேர்னி 2 பேருமே உங்களோட ஏர்லி கெரியர்ல இருந்தே நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு சினிமால ஃப்ரெண்ட்ஷிப், உங்க லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப், அதை பத்தின ஒரு டெஃபினேஷன் சொல்ல முடியுமா? எனக்கு என்ன இன்னைக்கு இங்க வரைக்கும் இருக்கிறேன்னா அதுக்கு என்னோட நண்பர்கள் ரொம்ப முக்கியமான காரணம். அதுல ஒரு ஆள் பாலா. ஏன்னா இப்ப சேது, பாலால இருந்து இன்னைக்கு விக்ரம் சார் வரைக்கும் அது அது இமோஷனலா கனெக்ட் ஆக அது நண்பர்களா மாறுறோம். அது எனக்கு வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம போற பாதை சரியில்லை அப்படின்னு சொல்றது ஒரு நண்பனா தான் இருக்க முடியும். சரியான பாதையில போற அப்படின்னு சொல்றதும் ஒரு நண்பனா தான் இருக்க முடியும். இல்லைன்னா நமக்கு வெறும் நல்லா இருக்குன்ற செய்தி மட்டும் காதுக்கு வரும், நல்லா இல்லைன்ற செய்தி வராது. அதுக்கு தான் நண்பர்கள் ரொம்ப முக்கியம். சூப்பர். பாலசரவணன், நீங்க உங்க நண்பர் இன்னைக்கு இயக்குனரா அற்புதமான படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்களும் ஒரு ஆக்டரா ஒரு பக்கம் சைமல்டேனியஸா செம்மையா வந்து கலக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அருணை அந்த முதல் படத்துல இருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.
அவர் எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்குல்ல, இந்த மாதிரி படம் எடுக்கணும், இப்படி வரணும்டான்னு உங்ககிட்ட பர்சனலா ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி உங்கள நண்பனோட ஜேர்னிய நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த படம் தான் எடுக்கணும், இப்படி ஒரு ஜானர்ல தான் எடுக்கணும் அப்படின்ற அந்த வரையறைக்குள்ள போகவே கூடாதுங்கிறது தான் அருணுடைய முதல் ஐடியாவே. தன்னுடைய எந்த படமும் ஒரே ஜானருக்குள்ள அடங்கிடக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாப்புல. அதுதான் அவருடைய ஃபியூச்சர் ஃபோக்கஸும் கூட. சார் இல்ல அது அப்படி கிடையாது. யூ ஹேவ் டு பி நம்ம ஒரே வேலையை சரியா திரும்ப திரும்ப செய்யணும்னா நம்ம அதுல மாஸ்டரா இருக்கணும். இல்லைன்னா எஸ்கேப் ஆயிடலாம். ரைட். பட் இவர் வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. பீட கேரக்டர்னு ஒரு 55 நாள் தலை குளிக்காம. ஆமா உண்மைதான். எனக்கு வந்து எவ்வளவு இவன் பக்கத்துல போக முடியாது அப்ப. உண்மைதான். நீங்க சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல இடத்துல சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல இடத்துல இருக்கிறோம்னா அதுக்கு மிக முக்கியமான வாய்ப்பு வந்து நண்பன் கொடுத்த பீட கதாபாத்திரத்தோட வாய்ப்பு. அது படத்துல தான் வந்து பீட அவன் சொன்னா எதுவுமே நடக்காது. ஆனா பீட எனக்கு பயங்கரமான ராசிக்காரன். எனக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்துருக்கான். நிறைய சம்பாதிச்சிருக்கேன். நிறைய வாய்ப்புகள் பீடம் மூலமா வந்திருக்கு. இன்னைக்கும் எங்க போனாலும் நம்ம படங்களை சொல்லி நம்மளை பாராட்டும் போது பீட கதாபாத்திரத்தை இன்னைக்கும் சொல்லி பாராட்டாங்க. நேத்து கூட ஒருத்தர் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தீங்க, இந்த படமாவே பண்ணையார் மந்தினி படமாவே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுல உங்க கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். கடைசியில அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ நேரம் வந்து அந்த ஊரே வந்து பீட பீடன்னு அவனை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அவனை வந்து ஒரு மாதிரி நீ ஒதுக்கப்படுற ஒரு ஆளா இருந்திருப்பான். ஆனா அவனாலதான் அந்த காரே வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எழுதிருப்பாங்க. அது சூப்பரா அந்த ஒரு ஆர்க் செம்மையா கம்ப்ளீட் ஆயிருந்தது இல்ல. அண்ட் உங்களோட விஷ் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட் நண்பன் வந்து இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கு கண்டிப்பா போவான். இந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகணும்னு ஒரு லிமிட்டே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த இயக்குனர்ன்றதை தாண்டி ஒரு மிகச்சிறந்த ரைட்டர். நம்ம வாழ்க்கையிலேருந்து நம்ம வாழ்வியல்லேருந்து இருக்கக்கூடிய யதார்த்தமான மனிதர்களை அவங்களுடைய வாழ்க்கையோட பின்புலங்கள்ல இருந்து எழுதக்கூடிய ஒரு ஆழமான ரைட்டர். ஸோ கண்டிப்பான முறையில் நான் கான்ஃபிடண்ட்டாகவே சொல்கிறேன், என் நண்பன்கிட்ட இருந்து இன்னும் ஆகச்சிறந்த படங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. சூப்பர், தேங்க்யூடா. ஒழுங்கா உடம்பு பார்த்துக்கோ, இப்பெல்லாம் ஒழுங்கா தூங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது அவர் மேல ஒரு அக்கறையின் பேர்ல நீங்க சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் தான். நண்பன் நடிக்கணும்னு எனக்கு ஆசை. உண்மையிலே நான் வந்து சும்மா சொல்லணும்லாம் சொல்லலை. நான் அவன்கிட்ட ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். இவங்கிட்ட ஒரு உண்மையான ஒரு பயங்கர யதார்த்தமான நடிகை மாப்பிள்ளைக்குள்ள இருக்கு. ஓகே, அந்த நடிகை வரணும், என் நண்பன் நடிக்கணும்னு எனக்கு பயங்கரமான ஆசை. ஸ்கூல்ல படிப்புல டாப்பரு, ஸ்போர்ட்ஸ்ல டாப்பரு, டான்ஸ் பிச்சிருவாப்புல. இதெல்லாம் பல பேருக்கு தெரியவே தெரியாது. அப்போ வந்து மதுரையில் ஒரு பெரிய இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நடக்குது. அதில் எங்கள் நண்பன் கொரியோகிராஃப் பண்ணி நாங்கள் ஒரு 7 பேர் தான் ஆடினோம். அதில் செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிட்டோம். ஆக்சுவலாக எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருக்கோம். என் வேட்டி அவுந்துருச்சு. காஸ்டியூம் மேனேஜ்மெண்ட்ல போயிருச்சு ஒரு மார்க்கு. இவர் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காப்புல. அதனால இவர் வந்து கண்டிப்பாக நடிக்கணும், ஸ்க்ரீனில் வரணும், அதை நான் பார்த்தே ஆகணும். என்ன சார் இப்படி சைலண்டா இருக்கீங்களே, புரியல எனக்கு. பட் நடிக்க வாய்ப்பே கிடையாது. பட் அதெல்லாம் பண்ணது எங்கேயோ என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தானே. இல்ல அப்ப கூட பாருங்க கொரியோகிராஃப் தான் பண்ணியிருக்கேன். பிஹைண்ட் தி ஸ்கிரீன் பர்சன் அந்த மாதிரியா? வீரதீர சூழல்ல எடுத்துங்க, சின்ன சின்ன கேரக்டர் கூட எவ்வளவு மிகச்சிறப்பா நடிச்சிருப்பாங்க. நிறைய அருண் தெரிஞ்சாரோ? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அருண் தான், அனைத்தும் அருண் தான். அது மாதிரி கிரேட் ஆக்டர் உள்ளுக்குள்ள இருக்காப்புல. அவர் நடிக்கணும்ன்றது என்னோட ஆசை. ஆனா அவர் நடிக்க மாட்டேன்றாப்புல. காலங்கள் மாறலாம், யாரு வேணாலும் மாறலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா தேங்க்யூ ஸோ மச். நீங்க உங்க ஃப்ரெண்ட் செலிப்ரேஷன்ல நீங்களும் வந்து ஒரு பார்ட்டா இருந்ததுன்ற பாலா வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உண்மையாவே ஷார்ட் ஃபிலிம் டைம்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன்ல, நான் முதற்கொண்டு இன்னும் யாருமே பாலாவோட பொட்டன்ஷியலை 100% யூஸ் பண்ணலன்னு தான் நான் நம்புறேன். பீயிங் அன் ஆக்டர் ஹி இஸ் காட் எனார்மஸ் டேலண்ட். இப்போ லப்பர் பந்து படம் முதற்கொண்டுமே அதெல்லாம் ஒரு 20% தான். ஆனால் அந்த டேரக்டர் குறைச்சி சொல்ல, நாங்கள்லேருந்து எல்லாருமே இன்னும் நிறைய பார்க்க, அதை இன்னும் அடுத்தடுத்த படங்கள்ல பண்ணணும்னு நான் நம்புறேன், நான் ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி மாப்பிள்ள, மாபெரும் மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது அவனை மகிழ்ச்சி படுத்த நான் வந்தா அவன் என்ன மகிழ்ச்சி படுத்துறான் பாத்தீங்களா? நீங்க 2 பேர் சேர்ந்து எங்களை மகிழ்ச்சி படுத்திருக்கீங்க. நீங்க மட்டும் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் போல எங்களுக்கும் வந்து அப்படி எங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சைடுல நம்ம கல்ச்சரல்ஸ் போன அந்த மாதிரி எல்லாமே நீங்க ஞாபகப்படுத்திருக்கீங்க. அது உங்க 2 பேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப நன்றி. நண்பன் கூட உட்காந்து இப்படி ஒரு நல்ல ஒரு விஷயத்த பகிர்ந்துகிட்ட வச்சதுக்கு, இவ்வளவு ஒரு மகிழ்ச்சிகளை பகிர்ந்துக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு பெரிய கைத்தட்டல் பாலசரவணன் அவர்களுக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை உங்களோட அந்த சைல்ட்ஹுட் ஜேர்னி பற்றிலாம் வந்து தெரிஞ்சுக்கும் போது
பண்ணையாரும் பத்மினிலிருந்து அப்படியே வந்து சேதுபதிக்கு நான் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து ஒரு 5 கார்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து இதுல இருந்து ஒன்னொன்னா நீங்க அப்படியே கையில கூட வச்சுக்கலாம். ஒன்னொன்னா கூட அப்படியே பிக் பண்ணலாம். சேதுபதியின் துப்பாக்கி தவறுதலாக சிறுவனை சுட்ட காட்சி. செண்பகமூர்த்தி, வாங்க போயிடலாம் சார். சேதுபதி, நான் எதுக்கு போகணும்? அருணோட நிஜ வாழ்க்கையில ஒரு பெஸ்ட் ஃபெயிலியரா, இந்த ஃபெயிலியர் நடந்துட்ட அப்புறம் தான் எனக்கு இது அது வந்து பெஸ்ட் ஃபெயிலியரா அமைஞ்சிச்சு. அந்த மாதிரி ஏதாவது எங்ககிட்ட ஷேர் பண்ற ஒரு பெஸ்ட் ஃபெயிலியர் சொல்ல முடியுமா? இருக்கு. இப்போ சக்சஸ் ஃபெயிலியர் அதை பெருசா நான் அதை டேர்ம் பண்ண விரும்பல. ஓகே. ஆனா சிந்துபாத் தான் வந்து என்னோட லைஃப்ல மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்கு. ஏன்னா அது அந்த படத்துக்கு அப்புறமா நான் நிறைய ஆளாவும் சரி, என்னோட ரைட்டிங் ப்ராசஸும் சரி, நிறைய ரீடிஃபைன் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து படம் பண்றதுக்கும் அதுல இருந்து வெளியில வந்து படம் பண்றதுக்குமான வித்தியாசம் இருக்கு. அது நம்ம யாருன்னு நம்மளுக்கு காட்டுறதுக்கான நிறைய முயற்சிகளை தரும். அது சிந்துபாத் எனக்கு நிறைய கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். சூப்பர் சார். அதை இவ்வளவு ரொம்ப அழகா அதை வந்து லைக் எங்களுக்கு நாளைக்கு யாருக்கா ஃபெயிலியர்ன்றது எல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் தான். எல்லா ஏஜ்லயும் எல்லா டைம்லயும் வரும் தான். பட் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோன்றது நீங்க அதை ரொம்ப பாசிட்டிவா உங்களை ரீவேம் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றது உங்களோட இந்த ஜேர்னி வந்து தெரியுது. நெக்ஸ்ட் கார்ட் ப்ளீஸ். சேதுபதி எப்படி தவறு நடந்திருக்கும் என உணரும் காட்சி. மலர்விழி. மேல் தாழ்பால் போடல. ஸோ இந்த மேல் தாப்பால் போடல அப்படிங்கிற அந்த ஒரு டயலாக்கை வச்சு அவர் வந்து எங்க தப்பு நடந்திருக்கும்னு சொல்லி பயங்கரமா அதை பத்தி அவர் வந்து திங்க் பண்ணிட்டே இருந்து அதுக்குள்ள ஒரு ரியலைசேஷனுக்குள்ள போவாரு. உங்க லைஃப்ல ஒரு பெஸ்ட் செல்ஃப் ரியலைசேஷன்னா எதுன்னு நினைக்கிறீங்க? செல்ஃப் ரியலைசேஷன் வந்து ஆக்சுவலா டெய்லி நடக்கும். வீரதீர சூரன் முடிஞ்ச ஒரு 2வது நாள்லயே அதுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் எனக்கு பயங்கரமா தெரிய ஆரம்பிக்கும். சித்தாக்கும் அப்படிதான், பண்ணையார் பத்மினிக்கும் அப்படிதான். நம்ம சினிமாவில் ஒரு படமாவது பண்ணிட மாட்டோமான்னு நினைச்சுதான் வர்றோம். ஸோ அதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த படம் இன்னொரு படத்தோட வாய்ப்பை கொடுக்குது. ஸோ நம்ம நல்ல படங்களை கொடுக்கறதுக்கான முயற்சியில் தான் ஈடுபட முடியுமே தவிர, இது பெருசாகணும், அடுத்து இதோட பெரிய படம் பண்ணணும், அது நம்ம முயற்சி எடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு பர்சனலி ஆக்சுவலி சூப்பரான ஒரு பாயிண்ட் ஒன்று ஹைலைட் பண்றீங்க. கிராண்டியரோ இல்ல ஒரு பெரிய விஷுவல் நம்மளோட எல்லாமே சொல்றேன். இந்த படத்துல இவ்வளவு சம்பளம் வாங்குறோம், அடுத்த படத்துக்கு இங்க போகணும், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3க்கு போகணும், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். அது தேவையில்லைன்னு தோணுது. சூப்பரான ஒரு ரிலேஷன் நினைக்கிறேன்ல. நெக்ஸ்ட் கார்ட் ப்ளீஸ். செண்பகமூர்த்தி சார், சூப்பர் சார். ஒரே கல்ல 2 மாங்காய். கான்ஸ்டபிள் மகளை வில்லன்கள் கடத்தி நினைக்க வைக்கும் சேதுபதி. ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் அ ட்விஸ்ட். ஒரு சேதுபதி கதையை வந்து ஒரு 15 to 20 days எழுதி முடிச்சிட்டேன். ஓகே. ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் அவ்வளவுதான். ஏன்னா அப்ப எனக்கு ப்ரெஷர். பண்ணையார் பத்மினிக்கு அப்புறமா ஒரு சீக்கிரமா ஒரு படம் பண்ணணும், அது வந்து ரொம்ப குறுகிய காலத்துல பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு நான் சீக்கிரமா எழுதின ஸ்கிரிப்ட் வந்து இதுதானே அப்படின்னு நினைக்கிறேன். போய் உட்காந்து எழுதிட்டு வந்துட்டேன். ஸோ அதுல அந்த படம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட் அந்த ப்ராப்பர் கிராமருக்குள்ள இங்க ட்விஸ்ட் வேணும், இங்க ஆல் இஸ் லாஸ்ட் ரைட் வேணும், இப்படி ஹீரோ டவுன்ஃபால், இப்படி எல்லாமே ஒரு யூனிவர்சல் கிராஃப்ட்குள்ள கிராமர்ல இருக்கும். ஸோ அங்க சேதுபதி கேரக்டருக்கு இது ஒரு பெஸ்ட் டிசிஷனா இருக்கும் இல்லையா? ஸோ உங்க லைஃப்ல உங்களோட பெஸ்ட் டிசிஷன் நீங்க இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது அந்த டிசிஷன் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பெஸ்டான டிசிஷன் சொல்லணும். சித்தார்த் கூட சித்தா படம் பண்ணது. கிரேட். ஓகே. ஏன்னா அந்த படம் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் வேணாம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பட் ஐ டுக் இட். சூப்பர். நெக்ஸ்ட் கார்ட் சார். விசாரணை குழு தலைவர். உன் வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, மண்டே வரும்போது ஷேப் பண்ணிட்டு வா. உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, சேதுபதிக்கு அது ஒரு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி, திருப்பி அந்த பவர் கிடைக்குது, திருப்பி வில்லன்கள்லாம் எதிர்க்கிற ஒரு ஜோன்ன்றது. அருணோட லைஃப்ல ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டினா இதுதான் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நாளைக்கு செலக்ட் ஆனது. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. லைக் இதுதான் நம்ம. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சீசன் காண்பும்போது எனக்கு வந்து என் படம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து ஹுவாவின்னு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போது அந்த மேனேஜர்கிட்ட போய் நான் வந்து நான் வேலையை விட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படின்னு கேட்டார். உடனே நான் வந்து இல்லை, நான் ஃபிலிம் மேக்கர் ஆக போகிறேன் அப்படின்னு. அவர் வந்து தம்பி உனக்கு ஏதோ ஆயிடுச்சு, நல்லா தூங்கிட்டு வா, கரெக்டாக சரியாயிடும் அப்படின்ட்டாரு. நான் உனக்கு ஒரு 2 வாரம் டைம் தரேன், நல்லா போய் தூங்கு, மேபி ஸ்ட்ரெஸ்னால இப்படி பேசுகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் நான் 2 வாரம் கழிச்சு போனேன், திருப்பியும் அதே சொன்னேன், உனக்கு 1 மாதம் லீவ் தரேன், இன்னும் நல்லா தூங்கு அப்படின்னாரு. அந்த 1 மாதம் நான் சும்மா போய் கிரிக்கெட் விளாண்டேன், இது பண்ணேன், ஏதோ பண்ணேன். திருப்பியும் போய் சொன்னேன், சரி இப்போ கூட ஒன்று கெட்டு போயிடல, ஒரு 6 மாசத்துக்கு நான் ஒரு ஹோல்ட் பண்றேன், இருந்தாலும் நீ எப்ப வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கோ. சூப்பர். அப்படி ஒரு ஆள் சொல்லவே மாட்டாங்க. அப்போ நான் வந்து சரி ஓகேன்னு போய் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து யார்ட்டையும் அசிஸ்டண்டா சேரணும்னு நினைச்சோம்.
அப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அசிஸ்டண்ட்டாக சேர்றதுக்கு ஒரு டேரக்டர் அப்ரோச் பண்ணணும்னா நம்ம யாரு நம்மகிட்ட என்ன Right. திறமை இருக்குன்னு கேட்பாங்கல்ல. நம்ம போய் இங்கே வேலை பார்த்தா அங்கே வேலை பார்த்தானா இப்படி வேலைக்காகும். சரி ஓகே போய் சொல்லலாம் அப்படின்ட்டு போய் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்க உட்காந்தா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு யார் எங்கே உட்காரணும் எங்கே உட்கார வைக்கணும் எதுவுமே தெரில. இப்போ அங்கே கூட இருந்தவங்கலாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி சொல்லுப்பான்னா என்ன சொல்லணும் ஆக்ஷன் சொல்லுப்பா அப்படின்னு. ஸோ ஆக்ஷன் சொல்லி கட் சொல்லி அப்படியே நடந்தது. நடந்து முடிச்ச உடனே அந்த படம் போட்டு பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன் திரும்பி வேலைக்கு போயிட வேண்டியதுதான் இது நமக்கு. அப்போ போலான்னு முடிவு பண்ணப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா திரும்ப வேலைக்கு போனோம்னா இங்க போயிட்டு அதை செய்ய முடியாம திருப்பி வந்த ஒண்ணு போயிட்டு சரி சரியா ஒரு படம் பண்ணிடுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். இன்னும் ஒரே ஒரு கார்டு இருக்கு. சேதுபதி, நான் உன் கூட தான் இருக்கேன், ஒண்ணுமே ஆகாது. இனி ஒரு அடி அவனாவது எடுத்து வச்சா நெத்தி உங்க போட்டு பையன் கிட்ட சுடுறான். வந்து கன்னை எடுத்து சுட சொல்ற மூமெண்ட், உங்களோட ஒரு பிரேவஸ்ட் மூமெண்ட், உங்க ஷோல்டர் அப்படி டேப் பண்ற ஒரு மூமெண்ட்னா என்ன இருக்கு ஒன்றும் யாராவது நம்ம வீட்ல யாராவது வராங்க என்ன ஆயிட போகுது ஏதாவது அந்த மாதிரி? இருக்குன்னா அவ்வளவுதான் பெருசா உங்க தோல்வியோ இல்ல லைஃப்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். எதுவா அதுக்கான இருந்தாலும் வருத்தம் இருக்கும். ஆனா பயப்பட மாட்டேன். ஓகே, பயப்பட மாட்டேன் பெருசா. ரைட் ரைட். ஸோ யூனிவர்சல் கிராமருக்குள்ள நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்டும் சைமல்டேனியஸா பண்றீங்க. சில பேருக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்க்ரீன் பிளே பண்றதே ஒரு ஹையா இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து படமா பண்றதே ஒரு பெரிய ஒரு ஒரு திருப்தியா நினைப்பாங்க. நீங்க எப்படி சார் எக்ஸ்பெரிமெண்டல் பிளஸ் சக்சஸ் அந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள போவீங்களா? ஏன்னா நான் வீரதீரசூரன் பார்க்கும்போது ஒரு ஒரு விக்டிமே காட்டாத ஒரு 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 படத்துல வந்து பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட் அது. ஸோ அதை எப்படி நீங்க பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பிளஸ் இல்ல எக்ஸ்பெரிமெண்ட்னு நான் பெருசா அப்படி பெருசா பண்ணல. ஆனா எனக்கு இந்த சமயத்துல நான் முன்னாடி எழுதின கதை போர் அடிக்கும் ஆர் அந்த ஃபார்மேட் போர் அடிக்குதுன்னா நான் அதை குழச்சி போட்டு வேற மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் எவ்ரி டைம் இது எங்க இது வந்து நடக்குதுன்னா நம்ம பண்ற முயற்சிகள் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் வருது இல்ல ஆர் அவங்க அந்த படத்தை ஏத்துக்கிறாங்கல்ல அங்க இருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐ கிவ் த கிரெடிட்ஸ் டு ஆடியன்ஸ். ஓகே. இது அவ்வளவுதான். இது ஒன்றும் பெரிய சூப்பர்லாம் கிடையாது. ஒரு படம் இந்த வணிகத்துல எடுக்கப்படுதுன்னா அதை ஃபர்ஸ்ட் டேபிள் மேல ப்ராஃபிட் ஆகுறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து பண்றோம். அப்புறம் ஒரு கதை கேட்டுட்டு தான் ஒரு ப்ராஜெக்ட்குள்ள எல்லாருமே உள்ள வராங்க. இந்த படம் பிடிக்கலன்னா ஒரு ஹீரோவோ ப்ரொடியூசரோ அதை உள்ளே வரமாட்டாங்க. ரைட் ரைட். ஸோ எப்பயுமே இதெல்லாம் பிடிச்சி பண்றோம், இது ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆகல, அவ்வளவுதானே தவிர அதுக்கு மேல பெருசா ஒன்றும். ஓகே. நீங்க இப்பவும் வந்து நார்மல் ஃபோன் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. யூ ஆர் நாட் இன் டு சோஷியல் மீடியா. பட் இன்னைக்கு ரிலவன்சி அப்படின்றதுக்குள்ள நீங்க ரிலவெண்டா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஆட்கள் என்ன கன்சியூம் பண்றாங்க, இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கு என்ன பிடிக்குது அப்படின்லாம் சோஷியல் மீடியா ஒரு பெரிய இது இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி இல்ல சோஷியல் மீடியாக்கும் என்னோட ஃபிலிம் மேக்கிங்க்கும் சம்மந்தம் இல்லை. நான் அது வேற இது வேற நினைக்கிறீங்களா? வந்து மக்கள் கூட பேசுறதுல இருக்கே தவிர ஃபோன்ல இல்லைன்னு நான் நம்புறேன். ஐ டாக் டு பீப்புள். ஓகே. நான் என் கூட இருக்கிற எல்லார்ட்டையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், பசங்க கூட பேசுவேன், என்னோட டீம்ல இருக்கிறவங்கலாம் புதுசா எடுப்பேன். எவ்ரி டைம் ஏடிஸ் ரிஃப்ரெஷ். ஐ மீன் வர்றவங்க படம் பண்ண போவாங்க, அப்புறம் வேற ஆளுங்க வருவாங்க, அப்படிதான் நடக்கும். ஸோ ஐ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வித் மை டீம். அப்படிதான் அது நடக்குது. ஸோ அப்சர்வ் பீப்புள் இன் ரியல் லைஃப்ன்றதே மோர் தென் எனஃப். அதுதான் சொல்ல வரேன். நான் அப்படி நம்பல. ஓகே. ஃபோன்ல இருக்குன்றத நான் நம்பல, அவ்வளவுதான். சூப்பர் சார், சூப்பர் பாயிண்ட். ஸோ இதுக்கு மேல நான் அடுத்த ஆர்ஜே ரெடியா இருக்காங்க சார். கொஞ்சம் கேள்விகள்லாம் இல்லாம சில விளையாட்டு மூலமா உங்களை வந்து உங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டலோட ஆர்ஜே மிருதுலாவை இங்க அழைக்கிறோம். ஸோ நான் ஆர்ஜே மிருதுலா. ஸோ முதலாவதாக ஒரு மியூசிக் ஜாம் கேம். ரொம்ப நேரமா சார் பேச வச்சுட்டு இருக்கோம். ஒரு குட்டி பாட்டு கேட்கலாம். சரி, இந்த மியூசிக்ல 2 பாடல் ஜாமா இருக்க போகுது. அது உங்களுடைய திரைப்படம் தான். நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க படம் பண்ணும்போது எல்லா வாட்டியும். ஸோ ரொம்ப எளிமை தான். ட்ரை பண்ணலாமா? ஷால் வி ஹாவ் த ஃபர்ஸ்ட் மியூசிக் ப்ளீஸ்? எல்லாருமா சேர்ந்து பாடிடலாமா சார்? பாடணுமா? என்ன பாடணும் கண்டுபிடிக்கணும் தானே சொன்னீங்க. சரி, கொஞ்சம் பேசிட்டு வேணா உனக்காக பிறந்தேனே. சரி. அதாவது இந்த 2 பாட்டுல ஒரு பாடல் அப்பப்ப நீங்க ஹம் பண்றது அப்படிங்கிற ஒரு என்னோட படங்கள்ல பாட்டு என்னால ஹம் பண்ண முடியாது, இல்ல கேட்கவும் மாட்டேன். பொதுவாவே ஏதாவது லைட்டா அப்படி எப்பயாவது தவறுதலா கூட போர் அடிச்சிரும். நிறைய தடவை கேட்கிறோம்ல, அது ஆரம்பத்துல இருந்து திரும்ப 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 ஸ்கிராச்ல இருந்து கேட்டு கேட்டு என்னோட படங்களையோ பார்க்க முடியாது, என்னோட பாட்டையும். அது எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸுமே அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அது பெருசா கேட்க மாட்டோம். அந்த ஏன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய தடவை தேய்ச்சிருவோம், அதோட அது முடிஞ்சிரும். ஸோ ஹவு ஸ்பெஷல் அந்த உனக்காக பிறந்தேன். நான் பார்க்கும் போதெல்லாம் வந்து படத்தை தாண்டி அந்த பாடலை பத்தி அதிகமா பேசியிருப்பாங்க, உங்ககிட்ட லவ் ஷேர் பண்ணியிருப்பாங்க.
அது அதிகமா கனெக்ட் பண்ணுது. பிகாஸ் ஒரு திரைப்படத்த வந்து இன்னும் அதிகமா வந்து அது டீப்பன் ஆக்குறதுக்கு, பெனட்ரேட் பண்றதுக்கு யூசுவலா மியூசிக் வில் பிளே அ வைட்டல் ரோல். ஸோ அப்படி நீங்க இத என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்டின் இஸ் மாஸ்டர் இந்த விஷயத்துல. ஏன்னா ஜஸ்டினால நமக்கு என்ன வேணுங்கிறத அதை எக்ஸாக்டா கொடுக்க முடியும். ஆஹ் உனக்காக பிறந்தனே சாங் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆன சாங். ஏன்னா அந்த படம் பண்ணும்போது எனக்கு 25 வயசு. ஸோ எனக்கு பெருசா என்னை பார்த்த டேரக்டர்னே நம்ப விட மாட்டாங்க. எப்படின்னா வெளில போயிட்டு இந்த படம் நான் தான் பண்ணேன்னு சொன்னா நீங்க தான் டேரக்டரா அப்படின்பாங்க. ஆமா, டேரக்டர்னா நீங்க தான் ஃபுல்லா டேரக்டரா அப்படி கேட்பாங்க. ஸோ அந்த டைம்ல அந்த எல்டர்லி கப்பலை வச்சு ஒரு சாங் நம்மளால பண்ண முடிஞ்சது. அது இன்னைக்கு வரைக்கும் அது யாராவது ஒருத்தவங்க அதை பேசிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது போனா யாரோட ரிங்டோனா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு அது ஆக்சுவலா ஐ ஃபீல் வெரி குட். கொஞ்சம் பேசுற வேணா சார். கொஞ்சம் பேசுற வேணாம் வந்து நிவாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அது நிவாஸ் போட்ட ஃபர்ஸ்ட் டியூன். நிவாஸ் வந்து மெலடியில வந்து அவன் கிங்கு. அது எப்படின்னா அந்த சாங் கேட்ட உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு இது பயங்கரமா இருக்க போகுது அப்படின்ட்டு. ரொம்ப ஸ்க்ராட்ச்லேயே எடுத்துட்டு போய் நாமுத்துக்குமார் சார்கிட்ட கொடுத்துட்டோம். ஐ மிஸ் ஹிம் ஸோ மச். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அந்த சாங் இன்னொரு பரிமாணத்தை எடுத்துருச்சு. எனக்கு இந்த 2 பாட்டும் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். அட் திஸ் மொமெண்ட் ஒரே ஒரு டவுட். நாமுத்துக்குமார் சாரை பத்தி சொல்றதுனால உங்க படங்கள்ல வரக்கூடிய பாடல் வரிகளுடைய ஆழம் அதை வந்து ரிஃபைன் பண்ணுவீங்களா? இல்லைனா வந்து அந்த மோட்ல பொதுவாவே வந்து எழுத்தாளர்கள், கவிஞர்கள் உங்களுக்கு அப்படி கொடுத்துடுறாங்களா? சில சமயங்கள்ல அது கரெக்ஷன் சொல்ல முடியாது. ரிஃபைன் பண்ண இல்லை நம்மளோட இன்புட்ஸ் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கும். சில சமயங்களில் ஐ சிட் பேக் அண்ட் வாட்ச். நம்மளோட தாட்டை கரெக்டாக நடிகர்கள்ட்ட சொல்கிற மாதிரி தான். நம்ம கரெக்டாக சொல்லிட்டோம்னா அவங்க கொடுக்க போகிறாங்க, நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண. அதே தான் லிரிக் ரைட்டர்ஸ்டையும். ஸோ விவேக் கிட்டலாம் எனக்கு இப்போ ஆக்சுவலாக வேலை ரொம்ப கம்மி தான். என்ன சொல்லிட்டோம்னா மோஸ்ட்லி நாங்கள் 2 பேரும் ஒரு ரேப்போல தான் இருப்போம். அவர் அப்படியே கொடுத்துருவாரு. அப்படியே ஒரு ஃப்ளோல 2 பேரும் ஒரே சிங்க்ல. எக்ஸாக்ட்லி. ஸோ அடுத்த ஒரு பாடல் கேட்கலாமா? கல்லூரும். எஸ் சார். ஏன்னா இதுவுமே ஃபர்ஸ்ட் டியூன் தான் ஜிவி கொடுத்ததுல எனக்கு. ஆனால் இந்த மாதிரி இத்தனை மியூசிக் டேரக்டர்ஸ் கூட வேலை பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எனக்கு ஆக்சுவலாக இட்ஸ் அ பிளஸிங். ஏன்னா ஒருத்தவங்களும் எப்படி அந்த மியூசிக்கை அணுகுறாங்க, எவ்வளோ பேஷனேட்டாக அதுக்குள்ளே இருக்காங்கன்றது நமக்கு வந்து அது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. செகண்ட் வந்து கண்கள் ஏதோ. எஸ். திப்பு வந்து நான் வந்து சவுண்ட்ஸில் ரொம்ப கீனாக இருப்பேன். எனக்கு வந்து இரைச்சல் இருக்கக்கூடாது பாட்டில், ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அது வந்து எனக்கும் திப்புக்கும் பயங்கரமாக இருக்கும் அந்த இது. ஸோ திப்பு வந்து ரொம்ப 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 கான்சியஸாக அவர் சவுண்ட்ஸில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பார். அந்த பாட்டை எனக்கு தெரிஞ்ச அவர் மிக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 15-20 டேஸ் கிட்ட பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ என்னோட மெலடி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டியூனே அது ஓகே ஆயிடுங்க. நான் பெருசாலாம் அதுக்கு மெனக்கிட்டே கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த திரைப்படத்துல என்ன இருக்க போகுதுன்றதனுடைய அந்த ஒரு சிறு ஒரு டேஸ்ட், த ஸ்டார்டிங் ஒரு ஸ்வீட் அது கொடுத்துடுற மாதிரி அந்த ஜிஸ்ட்லயே வந்துடும் ஆப்வியஸா. கண்கள் ஏதும் அப்படிதான், உனக்கு தான் பாட்டு. பிகாஸ் அது இன்னைக்கு வந்து ஒரு உனக்கு தானலாம் சுட சுட இப்போ நைட்டு போய் உட்காந்து சந்தோஷ் கிட்ட அப்படியே பேசி அப்படியே வாங்கி அடுத்த நாள் லிரிக் எழுதி 2வது நாள் பாட்டு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அவசரமாக எடுத்தோம், அவசரமாக பண்ண பாட்டு அது. கிரேட். ஆமாம். பட் நீங்க சொன்னீங்க நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்றது. இது நீங்க பொதுவா கதைக்கு தேவைக்கு அப்படி அமையுதா, இல்லனா வந்து இட்ஸ் ஹவ் இட் இஸ் ஹேப்பனிங்? கதைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது தானா நடக்குது. அது எனக்கு பெருசா 2வது படம் மட்டும் நிவாஸ் கூட வேலை பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு அடுத்துலேருந்து நான் முடிவு பண்ணல, அதுவா நடந்துருச்சு. கிரேட் சார். ஸோ ஐ திங்க் இன்னும் நிறைய ட்ரீட் எங்களுக்காக காத்திருக்க உங்களுடைய. வி எக்ஸ்பெக்ட் ஆல்வேஸ். அதுதான் உண்மையும் கூட. உங்களோட ஒரு திரைப்படம் வரும்போது கண்டிப்பா இந்த படத்துல எங்களோட ஃபேவரட் ட்ராக்ல ஆட் பண்றதுக்கு ஒரு 2 ட்ராக் நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வி ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட். அதை நீங்க இது வரைக்கும் ஏமாத்தினது இல்ல, இனிமேலும் ஏமாத்த மாட்டீங்கன்றது எங்களுக்கு நீங்க பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து தெளிவாக தெரியுது. This is time to celebrate you. We will celebrate you forever அப்படிங்கிற ப்ராமிஸோட ஒரு நண்பர் வந்து வெயிட் பண்றாரு. ஸோ அவர் என்ன சொல்ல போறாருன்றதை கேட்கலாமா? கேட்கலாம். வாங்க சார், வணக்கம். ஹாய் அருண், வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீரர் தீரசுரனோட வெற்றி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டினியூஸாக உங்களோட கரியர் வந்து பில்ட் ஆகி போகிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம எது பெஸ்ட்டு பண்ணியிருக்கோன்றதை தாண்டி வந்து மெமரிஸாக அதிகமாக எனக்கு கலெக்டிவாக இருக்கிறது வந்து பனையான் பத்னியம். ஸோ அது நான் நினைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் உள்ளே ஆட் ஆவீங்க. ஸோ நம்ம அதுக்கான எடுத்த எஃபோர்ட், அப்புறம் டிஸ்கஷன் பண்ணது, ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் டேஸ்லேருந்து எனக்கு நிறையா மெமரிஸ். ஸோ
உங்களோட அந்த எமோஷன் வேல்யூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் நீங்கள் அதை கொண்டு வர்றது ரொம்ப ரியலிஸ்டிக்காக. ஸோ அதை எவ்வளோ வெளியில் அப்சர்வ் பண்ணிதான் நம்ம அதை வந்து கொண்டு வர முடியுன்றது. ஈவன் தோ நீங்கள் வந்து உங்களோட அந்த ஐடியாஸை வந்து வேற ஒரு ஆக்ஷன் எது உள்ளே கொண்டு வந்தாலும் அதுக்குள்ளே வந்து ஒரு எமோஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆல் தி வெரி பெஸ்ட். தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படங்களே நீங்கள் பண்ணிட்டு இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜஸ்டின். ஜஸ்டின் வந்து எப்படின்னா, நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஜஸ்டினோட ரூமில் தான் முக்கால்வாசி தங்குவோம். ஒரு கார்பெட் இருக்கும், அந்த கார்பெட்டுக்குள்ளே பாம்பு இருக்கா பள்ளி இருக்கானே தெரியாது, அந்த மாதிரி அந்த கார்பெட் இருக்கும். நாங்கள் அந்த கார்பெட்லேயே படுத்து எந்திரிச்சு, ஏன்னா ஜஸ்டின் வந்து அப்போ ஹாரிஸ் ஜெராஜ்ட்ட வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அப்போ வேலை பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக முழிச்சு அடுத்த நாள் வெரி சின்சியர், வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். நான் தான் சொல்லுவேன், எப்போ போனாலும் ஒரு ஹெட்செட்டோட ஜஸ்டினை பார்க்கலாம். ஹில் பி ஒர்க்கிங் ஆல் த டைம். அதான் சொல்றாருல்ல, அந்த மெமரிஸ் வந்து. ஸோ தேங்க்யூ. கண்டிப்பாக. தேங்க்யூ. எனக்கு இதெல்லாம் ரீவாம் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்தி தி ஒன் பர்சன் யூனோ இந்த மியூசிக்கா இருக்கட்டும், இல்லைனா வந்து இந்த சுவையா இருக்கட்டும், வாழ்வியல் இனிமையா இருக்கட்டும், ஒன்னொன்னையும் நிதானமா நீங்க ரசிக்கிறதுக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் யாராவது ஒருத்தர் நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில ஒரு பர்சன் இருந்திருப்பாங்கல்ல. நீங்க யாரை இப்போ அப்படி நீங்க சினிமால சொல்றீங்களா? பர்சனல் லைஃப்ல? அம்மா. அம்மா பேர் உமா மகேஸ்வரி. ஏன்னா இப்போ நான் சின்ன வயசுல இருந்து டிரான்சிஸ்டர்ல பாட்டு கேட்டது வரைக்கும், பேச்சு போட்டிக்கு எனக்கு எழுதி கொடுத்தது வரைக்கும், கவிதைகள் எழுதி என்னை படிக்க வச்சது வரைக்கும், ஐ மீன் எல்லா கிரெடிட்டும் அவங்களுக்கு தான் போகும். we love your art, we love your work, we celebrate you அப்படின்றது தான் நாங்க வந்து சொல்ல விரும்ப ஒரு விஷயம். உங்களுடைய பாடல்களா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களும், உங்களோட திரைப்படங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மைன்யூட் விஷயங்கள், நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னது எனக்கு ஸ்டில் ஐ ஃபீல் தட் இது இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு ஒரு கனவான ஒரு விஷயமா இருக்கு. எந்த இல்லத்துல எப்படி படுக்கணுன்றதுக்கு கூட வரையறை இருக்கக்கூடிய ஒரு உறவுகள் மத்தியில உறவுகளுக்கு மதிப்பு கொடுங்க அப்படிங்கிறத அழுத்தமா ஒரு வாட்டியும் படங்கள்ல சொல்லிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் ஒன்னும் வெற்றி அடையறதுக்கு நாங்க எல்லாருமே உங்களோட சப்போர்ட்டுக்கு இருப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் ஓவர் டு அடுத்த ஆர்ஜே ராகவி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இது வரைக்கும் ஆர்ஜிஸ் மாறி இந்த ஹாட் சீட்ல வந்து உங்ககிட்ட கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் சார். பட் இங்க பாத்தீங்கன்னா இருக்கிறது வந்து அவிச்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஓ போடுங்க, அப்பதான் சாருக்கு தெரியும். தேங்க்யூ. எஸ் சார். அது மட்டும் கிடையாது, எங்களோட ஷோட லிசனர்ஸும் நிறைய பேர் வந்திருக்காங்க சார். மெயினா வந்தது வந்து உங்களோட பேசுறதுக்காக தான். ஏன்னா வந்து இப்போ நீங்க வந்து ஒரு 4 இயக்குனர் ஷோல இருந்து இப்போ வந்து இன்றைய இயக்குனர் ஆகியிருக்கீங்க. இப்போ நிறைய மீடியா ஸ்டூடெண்ட்ஸும் இங்க இருக்காங்க. அதுல நிறைய பேருக்கு வந்து நீங்க பேசுறத பார்க்கும் போது அப்படியே கனவு போயிட்டே இருக்கும், இந்த இடத்துல இன்னும் ஒரு 5 வருஷத்துல நான் உட்காருவேனா அப்படின்ற ஒரு ஆசை இருக்கதான் செய்யும் இல்லையா? ஸோ கண்டிப்பா வந்து அவங்களுக்கும் உங்ககிட்ட கேள்விகள் நிறைய இருக்கும். ஸோ டைரக்டா அவங்களோட ஒரு இன்டராக்டிவ் செஷன் போயிடலாம். கண்டிப்பா போயிடலாம். எஸ். ஹாய் சார். ஹாய்ப்பா. திஸ் இஸ் மார்ஷல் ஃப்ரம் அவிச்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஹாய்ப்பா. இப்போ வீரதீர சூரரோட ரைட்டிங்க்கு நீங்க உட்காரும் போதே நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறீங்க. இப்போ சித்தா மூவில வந்து நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல நல்லாவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பீங்க. இப்போ வீரதீர சூரனுக்கு வந்து நீங்க ரைட்டிங் உட்காரும் போதே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறீங்களா? அதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றீங்க? நான் சித்தா படம் எழுதி முடிச்ச உடனேவே இந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு எனக்கு தோணிரும். இம்மிடியட் நெக்ஸ்ட் ஃபிலிம் இது ஆர் இந்த ஜான்ரா இதுக்குள்ள பண்ண வேணாம் அப்படின்னு தோணிரும், ஆர் இனிமேல் பண்ணவே வேணாம்னு தோணிரும். ஸோ மேபி அதுதான் நினைக்கிறேன். ஐ ஃபோர்ஸ் மை செல்ஃப் டு டூ தட். நான் வேற ஒன்று தான் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ வீரதீர சூரனில் எனக்கு என்ன இருந்ததுன்னா, இந்த ரெகுலராக சொல்கிற இப்போ சித்தா எடுத்துக்கிட்டா, சித்தா படத்தில் வந்து ஈஸ்வரன் யாரு, சக்தி யாரு, இவங்க 2 பேரும் யாரு, உங்களுக்குமான என்ன தொடர்பு, இது மட்டுமே கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் போகும். அதுக்கப்புறம் சுந்தரி யாரு, அண்ணி யாரு, இதெல்லாம் மிட்வேல ஓப்பன் பண்ணா கூட, ஆனால் இந்த விஷயத்த தான் நம்ம கான்ஃப்ளிக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசியிருப்போம்ல. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆக்டை தவிர்த்துட்டு படத்துக்குள்ளே போகணுன்றதான் ஃபர்ஸ்ட் சேலஞ்சாக இருந்துச்சு வீரதீர சூரனில். ஸோ அதான் ஐ ஃபோர்ஸ் மை செல்ஃப் டு டூ. தேங்க்யூ. அடுத்து ரவிகிரண், இப்போ சித்தா வீரதீரசன் போகும்போது அந்த ஃபிலிம் கிராமர் டோட்டலாக மாறி இருக்குல்ல, அதுக்கான ப்ராசஸ் நீங்கள் என்னென்னலாம் மாற்றினீங்க? இப்போ அந்த லுக்கா
ஓவரால் ஃபிலிம் மேக்கிங்ல வந்து என்னென்னலாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது? இல்லை, நான் ரைட்டிங் தான் சொல்கிறேன். ரைட்டிங்காக நான் வந்து அதான் ரைட்டிங்காக அந்த கிராமரில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ ஐ திங்க் வி ஷுட் நோ த கிராமர் டு பிரேக் இட். எனக்குமே பெருசாக தெரியாது, ஆனால் எனக்கு இது வரைக்கும் பண்ணதை நான் உடைக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ அதுதான். தேங்க்யூ. ஹலோ சார், Hi, ஐம் ma'am. கரிஷ்மா Hi. அண்ட் ஐம் எம்காம் ஸ்டூடெண்ட். ஸோ என்னோட கொஷின் என்ன அப்படின்னா, உங்களோட மூவிஸில் உங்களோட சிக்னேச்சர் சீன் அப்படின்னா எதை சொல்வீங்க சார்? எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எல்லா படத்துலையும் ஒன்று இருக்கும், ஆனால் அந்த அருவாமனையை கவுத்து போடுறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாண்டாச்சில் ஒரு ஷார்ட், ஏன்னா அது எங்கள் வீட்டில் நான் ரெகுலராக பார்க்குற விஷயம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் சார். நான் விஸ்காம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த அவிச்சி காலேஜில். எனக்கு வந்துட்டு வீரதீரேஸ்வரன் நான் வந்து பார்த்தேன். ஃபஸ்ட்டு சீன் எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு சார். அம்மாவும் குழந்தையும் வீட்டிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அந்த சிக்கன் எடுக்கிறதுக்காண்டி அம்மா உள்ளே போயிட்டு வர சீன் வந்து நான் படம் பார்த்து முடிச்சு வெளியே வந்ததுக்கப்புறமும் எனக்கு அந்த சீன் ஒரு மாதிரி மனசுலேயே இருந்தது. எனக்கும் ரைட்டர் டைரக்டர் ஆகணும்னு ஆசை. எனக்கு என்னென்னா, நானும் எழுத ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு சீன் எழுதுகிறோம், ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது, ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுறோம். அடுத்த நாள் காலையில் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுறோம். நைட்டு நம்ம அந்த சீனை யோசிக்கிறப்ப எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் போயிடுது. ஸோ திரும்ப நான் அடுத்த நாள் அது எழுதுகிறப்போ இது எதுக்கு நம்ம யோசிச்சோன்னே எனக்கு கனெக்ட் பண்ண முடியல இன்னொரு சீனோட. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் நீங்கள் எப்படி பிடிக்கிறீங்க? நான் படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்கு என்ன நான் ஒர்க் பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு 10 எக்ஸைட்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணால் உண்மையான நல்ல எக்ஸைட்மெண்ட் கிடைச்சிரும், அவ்வளோதான். ஐ திங்க் யூ ஆர் ஆன் ரைட் ட்ராக். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். தேங்க்யூ. பண்ணையாரம் பத்மினி வந்து நீங்க சொன்னீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நீங்க. பட் மோர் தேன் தட் அதுல வந்து நீங்க எல்லாரையுமே வந்து ஹீரோயின்ஸா தான் போர்ட்ரே பண்ணிருக்கீங்க. ஈவன் த கார். அதனால சச் அ நைஸ் மூவி. அதை வந்து எடுத்தது நீங்க தான். இப்பதான் நான் உங்களை பாக்குறேன். so nice to see you and have very good insight about your thoughts on that movie. Thank you so much. And then இவங்களுக்கும் வந்து நிறைய ரைட்டிங்ல ஸ்டோரி எல்லாம் எழுதிட்டே இருப்பாங்க. Congrats. இவங்க வந்து 10th தான் படிக்கிறாங்க சின்மயால. பட் ஸ்டில் எல்லா படத்தையும் பார்த்துட்டு அவங்க கொடுக்குற ரிவ்யூ எல்லாம் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோகேஸ் ஹர் so that அவளுக்கு இன்னும் சில நியூவான்சஸ்லாம் தெரிஞ்சுக்கலான்றதுனால. Oh, so sweet. And over to my daughter. Oh, thank you. என்னோட கொஸ்டின் என்னன்னா, how much do you love cinema? எனக்கு வந்து how much I love cinema, I love cinema more than myself. ஏன்னா நான் முன்னாடி ஒரு கட்டத்தில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, சினிமா இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். நான் சினிமா வேலை தான் பார்க்குறேன், ஸோ எனக்கு அதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் ஐ திங்க் ஐ டேக் பேக் மை வேர்ட்ஸ். இட்ஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் லைஃபாக மாறிடுச்சு சினிமா. ஏன்னா இப்போ எனக்கு சினிமா இல்லாமல் வேறு என்ன வேலை பண்ணணுன்னே தெரில, என்னால் இருக்க முடியாதுன்னு தோணுது. ஸோ அதுலேயே திரும்ப 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 திருத்திக்கிட்டு தவறுகளை சரி செஞ்சுட்டு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ லவ் சினிமாமா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஒன் லாஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம், யாருக்கா இருந்தால் கேட்கலாம். எஸ், ஒன் லாஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். ஹலோ சார், Hi, Pa. மை நேம் இஸ் ஹரியரன். சார், இந்த வீரதீரேஸ்வரன் படம் பார்த்து ஸ்டன்னான அந்த விஷயம் வந்து அந்த 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ், அதை நீங்கள் எடுக்கும் போது எத்தனை தடவை ரிஹர்சல் பண்ணீங்க? அண்டு சேலஞ்சஸ் எவ்வளோ இருந்துச்சு அந்த ஷாட் எடுக்கும்போது? அந்த ஷாட் எடுத்து முடிக்கும்போது படம் முடிஞ்ச ஃபீல் வந்துருச்சு. ஆக்சுவலாக அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரிஹர்சல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 டேஸ் ஃபுல்லாக ஆர்டிஸ்ட் வச்சு ரிஹர்சல்ஸ் பண்ணோம். அப்புறம் ஒரு 1 வீக் கிட்ட ஆர்டிஸ்ட் இல்லாமல் அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் வச்சு பண்ணோம். ஸோ இட்ஸ் டெக்னிக்கலாக அது கொஞ்சம் கஷ்டம் ஷூட் பண்ணுறது, ஏன்னா நிறைய ஆக்ஷன்ஸ் இன்வால்வ்டுன்றதுனால யாருமே அதை வந்து எடுக்க முடியும்னு நம்பல, ஆர் இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே எடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டாங்க. இட் ரெக்வயர்ஸ் another 10 days ஆஃப் ரிஹர்சல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ விக்ரம் சார் தான் வந்து வாங்க பண்ணலான்னு சொல்லி அதை எடுக்க முயற்சி பண்ணி மொத்த டீமையும் ட்ரைவ் பண்ணார், வாங்க 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 அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் அதில் இருந்த ஆக்ட்ரஸ் எல்லாருக்குமே அந்த கிரெடிட்ஸ் போகும். ஏன்னா இங்கே போய் அங்கே ரெடி ஆகி திருப்பி ஓடி வந்து வேற இடத்துக்கு வந்து திருப்பி அது மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுட்டாங்க சார், ஆர்ஜிஸ் கேட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சார். ஸோ இப்போ உங்களோட ஜேர்னி வந்து ஆல்மோஸ்ட் 11 years இருந்திருக்கு இல்லையா? ஆனால் ஒரு படத்துக்குமே நடுவில் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டைம் இருக்குது, ஒரு 3 years 4 years. ஸோ அதுலேருந்து நாங்கள் அந்த பேட்டர்ன் பார்க்கும்போது கண்டிப்பாக டைரக்டர் அருண்குமார் அவர்களுக்கு அந்த ப்ரெஷர் கிடையாது. அதாவது நான் அந்த லீக்ல இருக்கணும்,
நான் படம் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும், மக்கள் என்னை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர்ல நீங்க இல்ல. அதனாலதான் என்னமோ அந்த ஒவ்வொரு படமே வந்து எல்லாரோட மைண்ட்ல இருக்கு. அதுக்கு பின்னாடி ஆக்சுவல் ரீசன் என்ன தெரிஞ்சுக்கணும். எனக்கு இப்போ பொதுவாக ஒரு படம் ஸ்டார்ட் ஆகி முடிகிற வரைக்கும் நம்ம அந்த படத்தில் டைம் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். அது வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எனக்கான டைம் நான் கொடுத்துக்க மாட்டேன், ஆர் என்னோட ஃபேமிலிக்கான டைம் கொடுத்துக்க மாட்டேன். அது எனக்கு எப்பயுமே தேவைப்படும். ஒரு 2-3 months படம் முடிஞ்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம படம் பண்ணலைன்னா யார் கேட்பா? சரியாக படம் பண்ணலைன்னா தான் கேட்பாங்க. அது மட்டும் எனக்கு தோணும். ஸோ அதனால அந்த ப்ரெஷர் எனக்கு யூஸ்வலாக நான் எடுத்துக்கிறது இல்லை. இது இந்த வருஷம் வந்துருச்சு, அடுத்த வருஷம் நம்பர் ஆஃப் ஃபிலிம் மேட்டர்ஸ் இல்லை. ஸோ எனக்கு இந்த பேஸில் வேலை பார்க்குறது தான் எனக்குமே கரெக்டாக இருக்கு. ஸோ ஐ திங்க் கண்டிப்பா வந்து உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி இந்த இடத்துல ஏதாவது ஒரு லைட்டா ஒரு ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு படம் இப்போ சைன் பண்ணியிருக்கேன், அதை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது, டூ ஏர்லி. ஓகே, கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே. ஸோ அதுவும் ஒரு இப்போ வீரதீர சூரன் வந்து இன்னொரு ஜானரா இருக்குமா அடுத்த படம்? கண்டிப்பா இதுலேருந்து வேற ஒன்று இருக்கும், ஆனால் இப்போ ப்ராஜெக்டா ஷேப் ஆகல. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து ரொம்ப அழகான கேள்விகள் சார். இப்போ அடுத்து வந்து தரித்திரனின் நரித்திரம் சார். உதய் எப்படி இருக்க? அவன் கிளாஸ்மேட் தான். நான் பாஸ் இங்கே வந்துட்டு நீ இன்னும் படிச்சுருக்கியா? சார் யாராச்சும் ஒரு நண்பரை சொன்னீங்கன்னா ப்ராங்க் பண்ணலாம் சார். ஓ அப்படி சொல்றீங்க? ஆமாம் சார். நம்ம ப்ராங்க் பண்றது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற நம்பருக்கு ஃபோன் அந்த மாதிரி நானும் நீங்கள் பழைய மாதிரிலாம் இல்லை சார், பங்கமெல்லாம் இல்லை, ஏதோ லைட்டாக சட்டிலாக கலாய்ப்பேன் சார். அவள் தான் நிவாஸ் இல்லைன்னா லிங்க் ஆட் பண்ணலாம். ஏதாவது ஒரு கான்செப்ட் சொல்ல முடியுமா சார்? என்ன இதுக்குள்ளே? ஓகே சார், நானே பண்ணிக்கிறேன் சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு சிங்கர் ஒருத்தர் வந்திருக்காரு புதுசாக, ஒரு இடத்துல பாட்டு பண்ணாரு. அவர் வாய்ஸை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு நான் கேட்கவா? ஆமாம் சார், நீங்கள் கேட்குறீங்க. கேட்டு என்கிட்ட கொடுக்குறீங்க, நான் கர்ண கொடூரமாக பாட போகிறேன் சார். சைலண்ட், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. நிவாஸ் இந்த இது அவர்கிட்ட கொடுக்குறேன். ஒரு சிங்கர் ஒருத்தர், பயப்படாதா, ஒரு சிங்கர் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறேன்டா, மீட் பண்ண ஒரு வாட்டி பேசு. சார் ஆக்சுவலாக வந்து நான் லிரிக்ஸும் எழுதுவேன் சார். சார் சொல்ல மறந்துட்டாங்க. சார் பார்த்தாரு, அதை நான் பாடினது பிடிச்சிருந்துச்சு அவருக்கு. அதான் ஏதாச்சும் சார். என்ன சார்? சார் நான் இன்ஸ்டாகிராம்லாம் பாட்டு போட்டு ரீல்ஸ்லாம் போட்டிருக்கேன் சார். ஆமாம் சார், அது சார் பார்த்துட்டு தான் வந்து சொன்னார் வர சொல்லி. லிரிக்ஸும் நல்லா எழுதுவேன் சார். ஆக்சுவலாக அது ஒரு கேட்சியாக ஒரு நம்பர் வாங்கிட்டு எனக்கு அனுப்பிவிட்டீங்க, நான் பார்க்குறேன். சரி சார், நான் அது ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணி காமிச்சிட்டுமா சார்? சொல்லுங்க சார். அதாவது என்னன்னா ஒரு லிரிக்ஸ் சார். லவ்வர் வந்து அந்த பொண்ணு வந்து பையன்கிட்ட பாடுறா சார். ஓகே. ஆமாம், தாராளமா வா நம்பி லவ் பண்ணு, நான் பொண்ணு உனக்கு கொடுக்க மாட்டேன் பண்ணுன்றா சார். அந்த மாதிரி சார். அது நான் பாட்டணுமா சார்? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் எனக்கு வந்து ஒன்று பண்ணுங்க சார். நீங்கள் வந்து இது மட்டும் சார், என்னோட நம்பர் வாங்கிட்டு அதில் இன்ஸ்டாகிராம் எனக்கு அதை லிங்க் பண்ணுறேன் சார். இல்லை சார், அது சாருக்கு பிடிச்சிதான் சார் கூப்பிட்டாரு. அதான் சார் ஒரே ஒரு ஆர்வமாக இருக்கு நான் பாடி. இல்லை சார், எனக்கு நான் ஃபோனில் நீங்கள் பாடுறதுல வந்து எனக்கு இன்னுமே ஜட்மெண்ட் வந்து நீங்கள் எனக்கு லிங்க் அனுப்பிட்டீங்கன்னா பார்க்குறேன் சார். நான் இதை பாடி காமிக்கிறேன், லிங்க் காமிச்சிடறேன் சார். ஒரே ஒரு மட்டும் கேட்டுருங்க சார், நீங்கள் நல்லா உங்களுக்கே பிடிக்கும் பாருங்க. ஒரே ஒரு தடவை சார். தாராளமா வா என்னை நம்பி லவ் பண்ணு, நான் பொண்ணு உனக்கு கொடுக்க மாட்டேன் பண்ணு. அப்படியே நம்ம கானாவை கூட அப்படியே மாற்றிக்கலாம் சார். இதே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபீலிங்ஸாக வேணும்னா அப்படியே நம்ம அதை கொஞ்சம் ஸ்லோ கூட பண்ணிக்கலாம் சார். யாரோ கலாய்க்கிற மாதிரி தெரியுது. எப்படி ப்ரோ இருக்கீங்க? சரித்திரடி நரித்தனம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? பிகே ஃபேமிலியிலேருந்து பேசுகிறோம். பரவாயில்ல, இவ்வளோ தூரம் தாக்கு பிடிச்சோமா சார்? எப்படியாச்சும் இந்த லிரிக்ஸை வச்சு ஏதாச்சும் ஒரு படத்தில் எனக்கும் வாய்ப்பு கொடுத்து நானும் பாடி. அதாவது எனக்கு தெரியும் ஏதோ இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கேன்ட்டு ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து ரைட் பண்ணு தாரேன்னு சொன்னதுக்கு அப்புறமே ஏதோ கலாய். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டீங்க உங்களோட பிஸியான ஷெடியூல்ல. தேங்க்யூ சார். ஆனா கண்டிப்பா அந்த லிரிக்ஸை மறந்துடாதீங்க சார். தாராளமா வா என்னை நம்பி லவ் பண்ணு, நான் ஒரு பொண்ணு உனக்கு கொடுக்க மாட்டேன் பண்ணு. இதெல்லாம் ஸ்பான்டேனியஸா யோசிச்சு பண்ணது சார். எப்படியாச்சும் இந்த லிரிக் அவங்க படத்துல ஏதாச்சும் பாத்துருங்க சார். கொஞ்சம் கூட கூச்சனாச்சுமே இல்லை சார் எனக்கு. அதான் சார், பண்ணிச்சிருங்க சார். தேங்க்யூ சார். நம்ம இசையமைப்பாளருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல கொடுங்க. தேங்க்யூ, கோஆபரேட் பண்ணதுக்கு தேங்க்யூ. லவ் யூ ஆல் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.